விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை பார்க்கலாம். 2020 இன்னைக்கு வரைக்கும், இன்னிலேருந்து அடுத்த 5 வருஷம் வரைக்கும் இலவசமாக தனிநபர் ஒருவருக்கு 5 கேஜி மூலம், குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 25 கேஜி இலவசமாக அரிசியும் கோதுமையும் வழங்க திட்டம் 2020 நடந்துட்டு இருக்கு. அடுத்த இன்னும் 5 வருஷம் வரைக்கும் நடக்கும். ஏழைகள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுற கூடாதுன்றதுனால அதுக்கு 1 ரூபா 2 ரூபா கூட வசூல் பண்ணாமல் மொத்தம் இலவசமாக கொடுக்கக்கூடிய திட்டம் பிரதமர் ஐயா எடுத்துகிட்டு வந்தார். அதுலேருந்து நம்ம மனசில் கிளியராக புரிஞ்சுக்கலாம், ஏழைகளை முதல் வச்சு நடத்துறது இந்த அரசு. விவசாயிகளை பற்றி, பெண்களை பற்றி, ஏழைகளை பற்றி, இளைஞர்களை பற்றி, இந்த 4 கேட்டகரியில் மாத்திரம் நான் சில விஷயங்களை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜாதி மதம் எத்தனையோ நம்ம பேசினா கூட விவசாயிகள்லேயும் எல்லா ஜாதியும் இருப்பாங்க, பின்தங்கியவர்களும் இருப்பாங்க, பட்டியல் இனத்தவரும் இருப்பாங்க. அதே மாதிரி ஏழைகளில் பட்டியல் இனத்தவரும் இருப்பாங்க, பின்தங்கியவரும் இருப்பாங்க. பெண்கள்னு எடுத்தீங்கன்னா பெண்கள்லையும் எல்லாம் இருப்பாங்க. அங்கே வேறு விதமான பாகுபாடு எதுவும் பார்க்காம இந்த 4 வர்க்கத்துக்கும் நம்ம பண்ணிட்டோம்னா அதன் மூலமாக பின்தங்கியோர் எல்லாரும் முன்னேற்றம் அடைவர். அப்படிங்கிறதுனால தான் பெண்களுக்கு என்ன செஞ்சாரு, இன்னும் எவ்வளவு செய்வாருன்னு எடுத்து சொல்ல முடியும். இந்த ஏரியாவில் விவசாயத்தில் நெல்லோ சோளமோ வேர்க்கடலையோ எள்ளோ, இந்த 4 உதாரணம் எடுத்துக்கங்க. விவசாயிகளுக்கு என்ன கிடைச்சிச்சு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது குறைஞ்சபட்ச அந்த அளவுக்காவது நம்ம விலையை கொடுத்து மக்கள் விவசாயிகள்லேருந்து கொள்முதல் பண்ணுறது. சோளத்துக்கு 1310 ரூபா ஒரு குவிண்டலுக்கு கொடுத்துட்டு இருந்த நிலையில் அது இன்னைக்கு 2090 உயர்த்தப்பட்டிருக்கிறது. சோளம் கிட்டத்தட்ட 60% உயர்வு. வேர்க்கடலை 4000 ரூபா ஒரு குவிண்டலாக இருந்தது, இன்னைக்கு 6377 ரூபா ஒரு குவிண்டல் கொடுக்குறாங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு விவசாயி எடுத்துட்டு வந்தால் கவர்மெண்ட் மூலமாக கொள்முதல் பண்ணும்போது அதுதான் ஒரு குவிண்டலுக்கு கொடுக்கக்கூடிய விலை. அதுவும் கிட்டத்தட்ட 60% உயர்த்தப்பட்டிருக்கிறது. எள்ளு 4600 ரூபா பெர் குவிண்டலாக இருந்துச்சு, அதை 8635 ரூபாயா மாற்றிருக்கோம். இப்போ இந்த 3 உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். விவசாயி நலன் பிஎம் கிசான் சம்மான் யோஜனா, அதாவது 6000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துருது ஒவ்வொரு வருஷமும், அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர நீங்கள் உற்பத்தி செய்யும் சோளமோ எள்ளோ கடலையோ வேர்க்கடலையோ அது ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குற ரேட்டை டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. இதை தவிர பருத்தி 3700 ரூபாய் குவிண்டலாக இருந்தது, அதை 6080 ரூபா மாற்றிருக்காங்க. ஸோ விவசாயியை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரேட்டை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காருன்றது உங்களுக்கு புரியணும். அதை தவிர காட்டன்லேயே, பருத்திலேயே 300 வகை லாங் ஸ்டேப்பிள் காட்டன் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அரிது. அந்த வகைக்கு 4000 ரூபாயா இருக்கக்கூடியதை 6380 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ விவசாயியை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ரேட் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை தவிர நெல்லுக்கு ரேட்டு 1310 இருந்தது, 2183 இருக்கு சாதாரண வகைக்கு. ஏ கிரேடுக்கு 1345 2060 கொடுக்குறாங்க இப்போ. ஸோ ஏ கிரேட் நெல்லுக்கு இன்னும் நிறைய ரேட்டு கிடைக்கிது. இப்போ வரைக்கும் 2023
கொள்முதல் செய்யப்பட்டது எவ்வளவு? 1,22 லட்சம் விவசாயிகள் நெல் அவங்களோட நெல்லை கொண்டு கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அதை நாங்களும் வாங்கியிருக்கோம். அதனால 1,71,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு டைரக்டா அவங்க கைக்கு போயிருக்குது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தி ஆயினியை ஆதரித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம் செய்து வருகின்ற காட்சியை தற்போது பார்த்தோம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் ஜெயின் மூவிஸ் வெளியீடு.